நீங்க நாசமா போகணும்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னா இதையெல்லாம் சொல்ல ஆரம்பிச்சிருவீங்க. நான் இப்படிதான் ஜென்ரலாவே யார்கிட்டயோ பெருசா பேச மாட்டேன். என்னோட கேரக்டர் இதுதான். என்னால இவ்வளவுதான் முடியும். என்னோட நேச்சுரல்லையே இருக்க விரும்புறேன். இப்படின்னு நீங்க சொல்றது எல்லாம் பண்ணி ஒரு பக்கம் இருக்கட்டும். அப்போ நம்ம வாழ்க்கையோட ஒரு சில முக்கியமான கட்டங்கள்ல ஒரு சில ஹேபிட்ஸையும் ஒரு சில கேரக்டரிஸ்டிக்ஸையும் நாம் இன்க்ளூட் பண்ணிக்கணும் அப்படிங்கிற அவசியம் வரும்பொழுது அதை ஏற்றுக்கிட்டு இவால்வ் ஆகிறதுல என்ன தப்பு இருக்க போகுது? அதே மாதிரி தான் ஒரே லைஃப் ஸ்டைலும் ஒரே பழக்கங்களும் இருந்தால் எப்படி நீங்கள் ஒரு புது பர்சனாலிட்டியை கிரியேட் பண்ணுவீங்க? இதை ஒரு கதையில் பார்ப்போம். ஒரு டீ ஷாப் ஓனர் பேர் ரவி. ஒவ்வொரு நாளும் காலை 5:30 மணிக்கு எழுந்து கடையை திறக்கிறவர். அப்பா செஞ்ச மாதிரி அவரும் டீ போட்டார். அந்த வாழ்க்கை அவருக்கு சபா இருந்தது. ஆனா அவர் மனசுக்குள்ள அந்த ஒரு குரல், இது போதுமா? ஒரு நாள் ஒரு காலேஜ் ஸ்டூடெண்ட் ரெகுலர் கஸ்டமர் அவரை கேட்டா, அண்ணா நீங்க இவ்வளவு டேஸ்டியா டீ போடுறீங்க, ஏன் யூடியூப்ல ஒரு டீ ரெசிபி சேனல் ஸ்டார்ட் பண்ணக்கூடாது? ரவி சிரிச்சிட்டு போனாராம். நாமளா யூடியூப் ஐயா? ஆனா அந்த வாரம் முழுக்க அந்த வார்த்தையை அவர் மனசுல மறையவே இல்லை. அடுத்த வாரம் ஒரு செகண்ட் ஹேண்ட் ஃபோன் வாங்கி ஒரு வீடியோ எடுத்தாரு. நோ பேக்ரவுண்ட் மியூசிக், நோ லைட்டிங், ஜஸ்ட் ஹிஸ் பேஷன் ஃபார் டீ. இப்போ ரவி அண்ணா ஒரு யூடியூப் ஸ்டார். ஊட்டி ஸ்பெஷல் டீ, பாம்பே மசாலா டீ, ஹர்பல் டீ எல்லாத்தையும் அவர் சொல்றாங்க. இப்போ அவங்க டீ ஷாப்புக்கு நீங்க சீட் புக் பண்ணணும். அவர் என்ன பண்ணினார் தெரியுமா? சேம் டீ ஷாப், சேம் கப். ஆனால் லைஃப் ஸ்டைல், ஹேபிட், மைண்ட் செட் மொத்தமாக சேஞ்ச் பண்ணிட்டாரு. அதனால தான் சொல்கிறேன், ஒரே பழக்க வழக்கங்களும் ஒரே வாழ்க்கையும் கொண்டு புதிய தன்மையை வழங்க முடியாது. நீங்கள் உங்கள் பர்சனல் லைஃப்பையும் பர்சனாலிட்டியும் மாற்றணும்னா முதல்ல உங்கள் லைஃப் ஸ்டைலை மாற்றணும், உங்கள் ஹேபிட்ஸை மாற்றணும். மாற்றம் நம்ம நினைக்கிற மாதிரி கஷ்டம் இல்லை. மாற்றம் அது மனிதனோட இயல்பு. நாம் இவ்வளோ பேர், இவ்வளோ நம்மளோட சிஸ்டம், இவ்வளோ கம்ஃபர்ட்ஸ் எல்லாமே ஒரு கண்டினியூஸ் சேஞ்சில் தான் வந்தது. நாம் எதுக்கும் செட்டில் ஆகலை. நெருப்பாக கண்டுபிடிச்சதும் போதும்னு நின்னதில்லை, எலக்ட்ரிசிட்டி கண்டுபிடிச்சதும் போதும் நின்னதில்லை. நாம் நெவர் செட்டில். நம்ம வாழ்க்கையை எடுத்துக்கோங்க. ஒரு சில பழக்கங்கள் நல்லா இருக்கலாம், சில பழக்கங்கள் கெட்டதாக இருக்கலாம். ஆனால் அதுலேயும் நாம் செட்டில் ஆகலை. கெட்ட பழக்கமாக இருந்தாலும் இன்னும் மோசமாக மாறிடும். நல்ல பழக்கமாக இருந்தாலும் இன்னும் பெட்டராக மாறிடும். நாம் ஒரு இடத்துல நின்று போகிறது கிடையாது. மாற்றம் நம்ம மனசுக்குள்ளேயும் வாழ்க்கையிலையும் நடந்துக்கிட்டே தான் இருக்கு. கடலில் அலைகள் போல வாழ்க்கை மாறிக்கிட்டே இருக்கும். ஆனால் கப்பல் தானா கடலுக்கு போகாது. அதுக்கு கேப்டன் திசை கொடுக்கணும். உங்களோட வாழ்க்கையின் கேப்டன் நீங்கள் தான். ரைட் டிசிஷன்ஸ், ரைட் ஆக்ஷன்ஸ், ரைட் லைஃப் ஸ்டைல், ரைட் ஹேபிட்ஸ், அதுதான் உங்கள் டெஸ்டினியை மாற்றப்போகுது. நம்ம வாழ்க்கை இப்போ நாம் நினைக்கிற மாதிரி இல்லைன்னு வச்சுக்கோங்க. அது நமக்கு பிடிச்ச மாதிரி பர்ஃபெக்ட் இல்லைன்னு நினைக்கலாம். ஆனால் இப்போ இருக்கிற மாதிரியே இருந்தால் அடுத்த லெவல் போக முடியாது. ஸோ பி போல்டு, பி அன்கம்ஃபர்டபுள், சேஞ்ச் யுவர் ஹேபிட்ஸ். பிகாஸ் மாற்றமே வளர்ச்சி, மாற்றமே வெற்றி. இந்த வீடியோ உங்க வாழ்க்கையை மாற்ற இன்ஸ்பிரேஷன் கொடுத்தா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.